السلام عليكم ورحمة الله. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وما بعد فقد قال الله تعالى في القرآن العليم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون
يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أرسله بالحق بصيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه سراجا منيرا. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய மாபெரும் கருணையால் எந்த ஒரு கொள்கை ஒரு மனிதனை இம்மை மறுமையிலே வெற்றி பெறச் செய்யுமோ அத்தகைய உயர்ந்த கொள்கையாக இருக்கக்கூடிய சத்திய தீனுல் இஸ்லாத்தை வாழ்வியல் நெறியாகவும் அதனுடைய தனித்துவமாக இருக்கக்கூடிய தௌஹீத் எனும் ஏக இறை கோட்பாட்டை கடவுள் கொள்கையாகவும் பெற்று பின்பற்றக்கூடிய உயர்ந்த பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கெல்லாம் தந்து அருள் இருக்கிறான். அத்தகைய நல் வாய்ப்பிற்கு நன்றி செலுத்தியவனாகவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு உரைக்கு முன்னாலும் மக்களுக்கு ஒரு எச்சரிக்கை செய்வார்கள். ஷருல் உமூரி முஹதஸாத்துஹா, காரியங்களிலே மிக கெட்டது இந்த மார்க்கத்திலே ஏற்படுத்தப்படக்கூடிய புதிய விஷயங்கள். குல்லு முஹதஸத்தின் பிதா, ஒவ்வொரு புதுமையும் பிதத், குல்லு பிதத்தின் தலாலா குல்லு லலாலத்தின் பின்னா, ஒவ்வொரு பிதத்தும் வழிகேடு, ஒவ்வொரு வழிகேடும் நரகில் கொண்டு போய் தள்ளும் என்பதாக அல்லாஹும் அவனுடைய தூதரும் காட்டித்தராத செயல்கள், குர்ஆனிலும் ஹதீஸிலும் சொல்லப்படாத காரியங்கள், பல்வேறு பெயர்களால், சஹாபாக்களின் பெயர்களால், இமாம்களின் பெயர்களால், நன்மையின் பெயரால், இப்படி பல்வேறு பெயர்களிலே இந்த மார்க்கத்திற்குள்ளே சொருகப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். இவைகள் எல்லாம் பிதஅத் என்று சொல்லக்கூடிய வழிகேடு, நன்மைக்கு பதிலாக நரகில் கொண்டு போய் தள்ளக்கூடிய தீமைகள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்தார்கள். அதையும் நினைவு கூர்ந்தவனாக என்னுடைய இந்த ஜுமா உரையை ஆரம்பம் செய்யும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய பல்வேறு கொள்கைகள், சித்தாந்தங்கள், இவைகள் எல்லாம் விடவும் இஸ்லாம் எப்படி தனித்து இருக்கிறது என்று சொன்னால், இந்த இஸ்லாமிய மார்க்கம் தொழ வேண்டும், கடவுளை வணங்க வேண்டும், நல்ல காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்வதோடு மட்டுமல்லாமல் ஒவ்வொரு மனிதனுடைய அந்த நம்பிக்கைகளையும் எண்ண ஓட்டங்களையும் சராசரியான பார்வைகளையும் மாற்றக்கூடிய வேலையை முதல்ல செய்யுது. ஒரு மனிதர் இஸ்லாத்தை ஏற்று உள்ளே வருவதாக இருந்தால் அவருக்கு பல்வேறு பார்வைகள் முன்னதாக இருந்திருக்கலாம். என்னுடைய முன்னோர்கள் எல்லாம் கடவுள் என்று அவர் வணங்கி இருக்கலாம், இயற்கையெல்லாம் கடவுள் என்று நினைத்திருக்கலாம், இந்த உலகத்திலே இறைவனை போன்று பல்வேறு சக்தி மிக்கவர் இருக்கிறார்கள் என்று நம்பியிருக்கலாம். உள்ள வரக்கூடிய நேரத்தில் நீ உனக்கு தொழுகை கடமையாவதற்கு முன்னால், நோன்பு கடமையாவதற்கு முன்னால், ஜக்காத் ஹஜ் கடமையாவதற்கு முன்னால் முதல்ல உன்னுடைய நம்பிக்கையை சரி செய்து கொள். என்ன நம்பிக்கை? லா இலாஹ், இறைவன் இல்லை, வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை, இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர. இந்த நம்பிக்கையை முதல்ல சரி செஞ்சுட்டு நீ உள்ள வந்தால்தான் இந்த ஈமானுக்குரிய சொல்லை எவன் சொல்லிவிட்டு வருகிறானோ அவன்தான் மூமின், நம்பிக்கையாளன், முஸ்லிம், கட்டுப்படக்கூடியவன் என்று இஸ்லாம் சொல்லுகிறார். இப்படி இந்த உலகத்திலே எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் முதலிலே ஒரு முஸ்லிமுக்கு என்று தனியான ஒரு பார்வை இருக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் உலகத்திற்கென்று ஒரு பொதுவான பார்வை இருக்கும். அதே பார்வை உடையவனாக முஸ்லிம் இருக்க முடியாது. முஸ்லிமுடைய பார்வை என்பது வேறு, அல்லாஹும் அவனுடைய தூதரும் காட்டி தந்த பார்வை என்பது வேறு. உதாரணத்துக்கு எடுத்துக்கங்களேன், இந்த உலகத்திலே காசு பணம் நிறைய வைத்திருக்கக்கூடியவர்களை பற்றி ஒரு பார்வை இருக்கிறது. செல்வந்தர்களாக இருக்கக்கூடியவர்கள், அதிகாரமிக்க பதவியிலே இருக்கக்கூடியவர்கள், இந்த உலகம் எதையெல்லாம் செல்வங்களாக வளங்களாக பார்க்கிறதோ, நிறைய பிள்ளை குட்டி பெற்றவங்க, இப்படி இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இந்த உலகம் எப்படி பார்க்கும்? பெரிய ஒரு அந்தஸ்திலே வைத்து பார்க்கக்கூடியதை பார்க்கும். காசு பணம் இருந்தால் அவர்களுக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது, நிறைய பிள்ளைகள் வைத்திருந்தால் அவர்களுக்கு சிறப்பு இருக்கிறது, பெரிய குடும்ப பின்னணி இருந்தால் அவர்கள் தான் சிறந்தவர்கள். இப்படி இருக்கா இல்லையா? ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், இந்த உலகத்திலே மனிதனுக்கு வழங்கப்படக்கூடிய இந்த வளங்கள், வாழ்வாதாரங்கள், ரிஸ்க், செல்வங்கள், இவையெல்லாம் இறைவன் மனிதனுக்கு சோதிப்பதற்காக கொடுத்திருப்பதாக அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் திருமறை குர்ஆனுடைய ஒரு வசனத்திலே பேசுகிறான். அம்மல் இன்சானு இதா மபுத்தலாஹு ரப்புஹு ஃபஅக்ரமஹு வ நஅமஹு ஃபயகூலு ரப்பி அக்ரமன்.
மனிதனை சோதிப்பதற்காக நாம் அவனுக்கு நிறைய காசு பணத்தை கொடுத்தா மனிதன் சொல்லுகிறான் அது சோதனை என்பதை விளங்கிக்கலாம இறைவன் என்ன நல்லா வச்சிருக்காப்பா, நான் சூப்பரா இருக்கேன், நல்லா இருக்கேன் என்பதாக சொல்லுகிறான். அதே மனிதனுக்கு கதற அலைகி ரிசுக்கோ அவனுடைய செல்வத்தை அளவாக வழங்கும் போது, கணக்கிட்டு கொடுக்கும் பொழுது உனக்கு எவ்வளவு தேவை, இவ்வளவு போதுமா, அவன் அளவாக கொடுக்கும் பொழுது மனிதன் என்ன சொல்றான், என் இறைவன் என்னை கேவலப்படுத்திட்டான் என்பதாக மனிதன் சொல்கிறான். அப்ப கொடுக்கப்படுவதும் குறைக்கப்படுவதும் அல்லாஹ் அறவே யாருக்கும் கொடுக்காமல் இல்ல, அளவா கொடுக்கிறான். அவனுடைய வாழ்வாதாரத்துக்கு, அவன் சாப்பிடுவதற்கு, குடும்பத்தை நடத்துவதற்கு போதும். நியமிச்சமாக கொடுக்காமல் அளவாக கொடுக்கும் பொழுது மனிதன் சொல்லுகிறான் அதை சோதனை என்று விளங்கிக் கொள்ளாமல் என்ன செஞ்சிட்டான், அஹானன் என்னை இறைவன் கேவலப்படுத்திட்டான் என்பதாக மனிதன் சொல்லுகிறான். ஆனால் இந்த வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான், ஒருவனுக்கு அதிகமாக கொடுப்பதும் குறைத்து கொடுப்பதும் அது சோதனை என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான். இந்த பார்வை ஒரு முஸ்லிமுக்கு இருக்கணும். இதே அளவுகோலை வைத்து உலகம் எப்படி பார்க்கிறதோ, பணக்காரன் ஒரு மாதிரி, ஒரு ஏழை ஒரு மாதிரி பார்க்கிறதோ, அதே மாதிரி ஒரு முஸ்லிம் பார்க்க கூடாது. இதே கருத்திலே பல்வேறு வசனங்களில் அல்லாஹ் சொல்கிறான், வலனபுலு அன்னக்கும் பிஷைஇன் மினல் ஹௌஃப் வல்ஜூஇ வனக்ஸி மினல் அம்வாலி வஅன்ஃபுஸி வஸமராத், நாம் உங்களை சோதிப்போம். எப்படி? உங்களுடைய செல்வத்திலே, விளைச்சலிலே, பொருளாதாரத்திலே உயிரிழப்புகளை ஏற்படுத்தி, இதில் எல்லாம் இழப்புகளை ஏற்படுத்தி நாம் உங்களை சோதிப்போம், குறைத்து சோதிப்போம் என்பதாக அல்லாஹ் சொல்றான். அல்லாஹுடைய சோதனையாக ஒருத்தனுக்கு காசு பணம் கம்மியா இருக்கிறது, அல்லாஹுடைய சோதனையாக ஒருத்தனுக்கு ஒரு இழப்பு ஏற்படுகிறது, அல்லாஹுடைய சோதனையாக ஒருத்தனுக்கு குழந்தை இல்லாமல் இருக்கிறது, ஒருத்தன் அனாதையாக இருக்கிறான், அவனை நம்ம என்ன செய்யக்கூடாது, மட்டமாக நினைக்க கூடாது. அவன் ஒன்றுக்கும் இல்லாதவன் என்பதாக அவன் நினைக்க கூடாது. அவனுக்கு இந்த மார்க்கத்திலே பல்வேறு சிறப்புகள் இருக்கிறது என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவான். நாம் என்ன செய்வோம், யார் பணக்காரர்களாக இருக்கிறார்களோ, யார் செல்வந்தர்களாக இருக்கிறார்களோ, யாருக்கு அதிகாரம் இருக்கிறதோ, பதவியில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு முன்னுரிமை கொடுப்போமா இல்லையா? ஏழை சொல் அம்பலம் ஏறாதுன்னு சொல்லுவாங்க தமிழ்ல. ஒருத்தர் அம்பலம் சொன்னா ஒரு சபையில ஏழை பேச்சு எடுபடாது. யாருடைய பேச்சு எடுபடும்? யார் பெரிய பணக்காரனோ அவனுடைய பேச்சு தான் எடுபடும். அவனைத்தான் தலைவர்களாக, அவனைத்தான் முன்னோடிகளாக முன்மொழிவார்கள். அவனுக்காக பேசுவதற்கு 10 பேர் வருவாங்களா இல்லையா? நாம ஒரு விருந்து வைக்கக்கூடிய நேரத்தில் பணக்காரர்களை பார்த்து கூப்பிடுவோம். யாருக்கு நிறைய வசதிகள் இருக்கிறதோ, அதிகாரத்தில் இருக்கிறாங்க, அவங்கள கூப்பிடுவோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், விருந்திலே மோசமான விருந்து எது என்று சொன்னால் ஏழைகள் புறக்கணிக்கப்படக்கூடிய விருந்துதான் என்று சொன்னார்கள். நாம நிறைய செலவு பண்ணி விருந்தை ஏற்பாடு பண்றோம், சிறந்த சமையல் கலைஞர்களை கூட்டு வர்றோம், பல நாடுகளுடைய கான்டினென்ட் ஃபுட் எல்லாம் கொண்டுட்டு வர்றோம். அப்பொழுதும் அது மோசமான விருந்தாக மாறும். எப்ப? ஏழை என்ற காரணத்தினால் உன்னுடைய நண்பனையோ, உன்னுடைய உறவினரையோ, பக்கத்து வீட்டுக்காரையோ நீ புறக்கணித்தால். அப்ப பணக்காரனுக்காக பேசக்கூடிய மார்க்கமாக இந்த இஸ்லாம் இல்லை. பணக்காரனுக்காக பேசுவதற்கு ஏராளமான மக்கள் இருப்பார்கள். இஸ்லாம் என்ன செய்கிறது? நான் ஒருவனை சோதிப்பதற்காக காசு பணத்தை கம்மியா கொடுத்திருக்கிறேன், ஒரு இழப்பை ஏற்படுத்தி இருக்கிறேன், அளவாக கொடுத்திருக்கிறேன், அவனை நீ என்ன செய்யாத, மட்டமாக நினைக்காத. அவனை நீ புறக்கணித்தால் அது உன்னுடைய விருந்து என்பதை எவ்வளவு விலை உயர்ந்ததாக இருந்தாலும் அது மோசமான விருந்தாக மாறி போய்விடுகிறது என்பதாக அல்லாஹுடைய தூதர் சொல்லுவதை பார்க்கிறோம். இப்ப நாம் என்ன செய்யக்கூடாது? ஏழைகள் என்று சொன்னால் மட்டமாக நினைக்க கூடாது. அல்லாஹ் அவர்களுக்கு அந்த ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி இருக்கிறார் என்றால் அவர்களுக்காக இந்த மார்க்கம் பேசுகிறது, நபி அவர்கள் பேசுகிறார்கள், அல்லாஹ் களத்திற்கு வருகிறான் என்பதை பார்க்கிறோம். மறுமையிலே சொர்க்கம் செல்லக்கூடியவர்களை பற்றி நபி அவர்கள் சொன்னார்கள், ஏழைகள் பணக்காரர்களை விட 500 ஆண்டுகள் முன்னதாக சொர்க்கத்திற்கு செல்வார்கள். ஏன்? பணக்காரனுக்கு ஏராளமான கேள்விகள் இருக்கும். மார்க்கத்தை பொறுத்தவரை பொருளாதாரத்தில் 2 கேள்விகள் இருக்கிறது. எப்படி சம்பாதிச்ச, எப்படி செலவு பண்ண, ரெண்டுக்குமே அவன் பதில் சொல்ல வேண்டும். நான் ரொம்ப ஹலாலான முறையில் தான் சம்பாதிச்சேன், ஆனா திருமணம் என்று வந்து விட்டால் வான வேடிக்கைகளுக்கு ஒரு 10 லட்ச ரூபாய் செலவு பண்ணுவேன், மண்டபத்துக்கு ஒரு 5 லட்ச ரூபாய் செலவு பண்ணுவேன் என்பதாக நாம செலவு பண்ண முடியுமா? ஒரு முஸ்லீம் முடியாது. செலவுக்கும் பதில் சொல்ல வேண்டும். எப்படி சம்பாதிச்ச, எப்படி செலவு பண்ண, அதற்கும் பதில் சொல்ல வேண்டும். எப்படி சம்பாதித்தாய்? நான் கொஞ்சம் வருமானம் அப்படி இப்படிதாங்க இருக்கும், ஆனா கரெக்டா ஜகாத்து கொடுத்துருவேன், வருஷத்துக்கு ஒரு ஹஜ்ஜு போயிருவேன், ரமலானிலே ஏராளமான ஏழைகளுக்கு வாரி வாரி வழங்குவேன், ஆனா வருமானம் கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்கும் என்று ஒரு முஸ்லீம் சொல்ல முடியாது. அப்ப வரக்கூடிய வழியும் சரியாக இருக்க வேண்டும், போகக்கூடிய வழியும் சரியாக இருக்க வேண்டும். எனவே பொருளாதாரம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கு பொருளாதாரம் குறித்து 2 கேள்விகள் இருக்கிறது. இப்ப பொருளாதாரம் இருக்கக்கூடிய நேரத்துல நிறைய பிரச்சனைகளிலே மாட்டிக்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதற்கெல்லாம் பதில் சொல்லிவிட்டு வருவதற்கு முன்னால் ஏழைகள் 500 ஆண்டுகள் முன்னதாக சொர்க்கம் செல்லுவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை ஹதீஸ்களில் பார்க்கிறோம். நாம என்ன நினைக்கிறோம்? ஏழண்டா மட்டமானவன், அப்படி இல்ல.
500 ஆண்டுகள் முன்னதாக சொர்க்கம் செல்லக்கூடிய வாய்ப்பு ஏழைகளுக்கு இருக்கிறது. ஏழையாகவும் இருந்து நன்மைகளை யார் செய்கிறார்களோ, நல்லவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு. ஒரு பெருநாள் தினத்தில் நபி அவர்கள் உரையாற்றுகிறார்கள். ஆண்கள் பகுதியில் பேசுறாங்க, திரும்ப பெண்கள் பகுதியில் பேசக்கூடிய இடத்துல சொல்கிறார், பெண்களே, எனக்கு சொர்க்கம் எடுத்துக்காட்டப்பட்டதே, அதுல ஏராளமான ஏழைகளை நான் கண்டேன். எனக்கு நரகம் எடுத்துக்காட்டப்பட்டது, அதிலே பெண்கள் அதிகமாக இருப்பதை நான் கண்டேன். செய்தி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பெண்கள் நரகத்திலே அதிகமாக இருப்பதற்கு 2 காரணம் சொல்லுகிறார்கள். கணவனுக்கு நன்றி மறக்கிறீங்க, அதிகமாக சாபமிடக்கூடியவர்களாக இருக்கிறீங்க. இது தெரிஞ்ச செய்திதான். ஏழைகள் அதிகமாக சொர்க்கத்தில் இருப்பதாக நபி அவர்கள் சொன்னார்கள். அதே செய்தி தான் 500 வருடங்களுக்கு முன்னதாக ஏழை செல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவதை பார்க்கிறோம். அப்ப காசு பணம் ஒருவனுக்கு குறைவாக இருந்தால் அது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அவனை நாம மட்டமாக நினைக்க கூடாது, ஒதுக்க கூடாது என்று மார்க்கம் சொல்லுவதை பார்க்கிறோம். இதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டால் எவனுக்கு பெரிய குடும்ப பின்னணி இருக்கிறதோ அவனுக்காக பேச 10 பேர் வருவாங்களோ, 100 பேர் வருவாங்களோ, நாங்கெல்லாம் ஊர்ல பெரிய தலைக்கட்டு, பரம்பரையா இங்கதான் இருக்கிறோம், மற்றவர்கள் எல்லாம் வந்தேறும் குடி என்ற பெருமை பேசுகிறார்களோ, இவர்களுக்கு பேசுவதற்கு யாருமே இல்ல, இவர்கள் எல்லாம் அனாதைகள், அடிச்சா கூட கேட்கறதுக்கு ஆள் இல்ல என்று யாரை நாம ஒதுக்குகிறோமோ, அப்படிப்பட்ட அனாதைகளுடைய விஷயத்திலே இஸ்லாம் என்ன செய்து, அல்லாஹ் அந்த அனாதைகளுக்காக பேசுவதை பார்க்கிறோம். அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், அழித்தொழிக்கக்கூடிய 7 பாவங்கள் இருக்கிறது. அல்லாஹுக்கு இணை கற்பிப்பது, ஒரு உயிரை அநியாயமாக கொலை செய்வது, கற்புள்ள பெண்களின் மீது அவதூறு சொல்வது, ஒரு பட்டியல் இருக்கிறது, பெற்றோருக்கு நோவினை செய்வது, அதிலே ஒன்றாக சொன்னார்கள் அனாதைகளுடைய சொத்துக்களை அபகரித்துக் கொள்வது, அநியாயமா சாப்பிடுறது. ஏன்? மற்றவனுக்காக பேசுவதற்கு ஆள் இருக்கும், குடும்பம் இருக்கும், பெற்றவங்க இருப்பாங்க, அண்ணன் தம்பி இருப்பான். ஒருத்தர் அனாதையாக இருக்கிறான், தாயையோ தந்தையோ 2 பேரையுமோ இழந்தவனாக ஒருத்தர் இருக்கிறான், இதுதான் சாக்கு என்று ஒருத்தன் அதை சொத்துக்களுக்கு அபகரித்துக் கொண்டான் என்று சொன்னார். அது பெரும்பாவத்தில் ஒன்றாக, கொலை செய்வதை போன்று, அல்லாஹுக்கு இணை கற்பிப்பதை போன்று பெரும்பாவங்களிலே 7 பெரும்பாவங்களிலே ஒன்றாக நபி அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹும் திருமறை குர்ஆனிலே பேசுகிறார், எவர்கள் அனாதைகளின் சொத்துக்களை அநியாயமான முறையிலே உண்கிறார்களோ அவர்கள் தங்களுடைய வயிற்றுக்களிலே நெருப்பை தவிர வேற எதையும் உண்பதில்லை என்று அல்லாஹ் சொல்றான். கேட்கிறதுக்கு ஆள் இல்ல, என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், எடுத்துக்கொண்டால் யாரு கேட்க போறா என்று நினைத்து, அல்லது என்னுடைய பராமரிப்பிலே ஒரு உறவினருடைய குழந்தை இருக்கிறது, அவனுக்கு தாயும் இல்ல தந்தையும் இல்ல, நான் தான் பராமரிப்பாளர், எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கலாம் என்று தவறாக ஒரு மனிதன் நினைத்தான் என்று சொன்னால் அல்லாஹ் சொன்னான், நீ சாப்பிடக்கூடிய சாப்பாடு சுவையானதாக இருக்குன்னு நினைக்காத, நீ நெருப்பைத்தான் உண்டு கொண்டிருக்கிறாய். அது எப்ப தெரியும்? மறுமையிலே தெரியும், நரகிலே வீசப்படக்கூடிய நேரத்திலே தெரியும் என்பதாக பார்க்கிறோம். அனாதைகளுடைய சொத்துக்களை காப்பதற்கு இஸ்லாம் என்ன செய்து ஒரு வேலி அமைக்கிறது, தொடாத. அனாதைகளுக்காக அல்லாஹ் பேசுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 2 விரல்களை காட்டி சொன்னார்கள், யார் அனாதைகளை அரவணைக்கிறார்களோ அவர்களும் நானும் சொர்க்கத்திலே இப்படி இருப்போம் என்பதாக சொன்னதை பார்க்கிறோம். வெகு சிலர் நேரத்தில் தான் இப்படி சொல்லி இருக்கிறாங்க. அவன் அனாதையை பராமரிக்கக்கூடியவன், அரவணைக்கக்கூடியவன், நபி அவர்களோடு சொர்க்கத்தில் இருப்பான். சொர்க்கத்துக்கு போவதும் உறுதியாகி விடுகிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சொர்க்கத்தில் இருப்பதும் உறுதியாகி விடுகிறது. அந்த நன்மையை இஸ்லாம் என்ன செய்து மற்றவர்களுக்கு கொடுக்கவில்லை, அனாதைகளை பராமரிக்கக்கூடியவர்களுக்கு கொடுக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனாதைகளை பார்த்தால் என்ன செய்வாங்க, அவர்களை அரவணைப்பார்கள், தலையை வருடி விடுவார்கள். பாசத்துக்கு ஏங்குகிறான், தாய் தந்தை இழந்திருக்கிறான், அவனை உதாசீனப்படுத்தாத, உன்னால் முடிந்த அரவணைப்பை அவனுக்கு கொடு, பாசத்தை கொடு, பாசத்திற்காக இயங்குவான் என்று சொல்லி இஸ்லாம் என்ன செய்து அந்த அனாதைகளை அரவணைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நமக்கு கற்றுத்தருகிறது என்பதை பார்க்கிறோம். அதே போன்று அல்லாஹ் திருமறை குர்ஆனுடைய வசனத்திலே நபி அவர்களை பார்த்து பேசுகிறான், நபியே, நாம் உங்களை அனாதையாக இருக்க கண்டு நாம் உங்களை அரவணைக்கவில்லையா? நீங்கள் வறுமையிலே இருக்க கண்டு உங்களை நாம செல்வந்தராக ஆக்கவில்லையா? நாம் உங்களை வழி தவறியவராக இருக்க கண்டு உங்களுக்கு நேர்வழி நாம காட்டவில்லையா என்று அல்லாஹ் பட்டியல போறான். நபி அவர்களுக்கு செய்த அருட்கொடைகளை எல்லாம் அல்லாஹ் பட்டியல் போட்டு விட்டு சொல்லுகிறான், அம்மல் யதீம ஃபலா தக்ஹர், எனவே நீங்கள் அனாதைகளை அடக்குமுறை செய்யாதீங்க என்று அல்லாஹ் சொல்லுவதை பார்க்கிறோம். நபியை நம்ம உனக்கு நிறைய நல்லது செஞ்சிருக்கிறோம், ஏழையா இருந்தீங்க, காசு பணத்தை கொடுத்தோம், வழி அறியாமல் இருந்தீர்கள், உங்களுக்கு நேர்வழி இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய நேர்வழியை காட்டினோம், அனாதையாக இருந்தீங்க, உங்களை அப்படியே அரவணைத்துக் கொண்டோம். இதற்கு கைமாறாக நீங்க என்ன செய்ய வேண்டும்? நீங்க அனாதைகளை அடக்குமுறை செய்யாதீர்கள். அம்ம சாயில ஃபலா தக்ஹர்,
நீங்க யார் யாசிக்கிறார்களோ அவர்களை விரட்டாதீங்க. ஏழையாக இருந்து யாசிக்கக்கூடிய ஒருத்தன் வந்தால் அவனுக்கு முடிந்தால் உதவி செய்யுங்கள் அல்லது நல்ல சொல்லை சொல்லுங்கள். இஸ்லாமிய மரபு வழிகாட்டுதல். அப்படி இல்லாமல் என்ன செய்யக்கூடாது? யாசிப்பவரை விரட்டக்கூடாது. அனாதைகளை அடக்குமுறை செய்யக்கூடாது. அடிச்சா யாரு இருக்கா என்ற சிந்தனையிலே செயல்படக்கூடாது. சொத்துக்களை அபகரித்துக் கொள்ளக்கூடாது என்று மார்க்கம் நமக்கு வழிகாட்டி இருப்பதை பார்க்கிறோம். அனாதைகளுக்காக இஸ்லாம் பேசுகிறது, ஏழைகளுக்காக இஸ்லாமிய மார்க்கம் பேசுகிறது. இங்க இருந்து ஒரு இழப்பு ஏற்பட்டால் ஒருத்தங்க என்ன செய்றாங்க? குழந்தையே இல்லாமல் இருக்கிறார்கள். நாம எப்படி நினைப்போம்? மட்டமா நினைப்போமா? இல்லையா? மலடா இருக்கிறாங்க. இது அல்லாஹ்வுடைய நாட்டம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நாம நாடியவர்களுக்கு ஆண் குழந்தையை கொடுக்கிறோம், நாம் நாடியவர்களுக்கு பெண் குழந்தையை கொடுக்கிறோம், சில பேரை மலடாகவும் ஆக்குவோம். இது நம்முடைய நாட்டத்திலே உள்ளது என்று சொல்லி அல்லாஹ் சொல்வதை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாருக்கு 3 குழந்தை பிறந்து பருவ வயதை அடைவதற்கு முன்னால் மரணித்து விடுகிறதோ, அதன் காரணமாக அவர்கள் பொறுமையை மேற்கொண்டால், நன்மையை எதிர்பார்த்தால், அவர்களுக்கு இதன் காரணமாக அல்லாஹ் அவர்களை சொர்க்கத்தில் நுழைக்காமல் இருப்பதில்லை என்று சொன்னார்கள். 3 குழந்தை பிறந்திருது, அது பருவ வயதை அடைவதற்கு முன்னால் குழந்தை பருவத்திலே குழந்தைகள் இறந்து விடுகிறது. 3 குழந்தை இறந்தால் அதுவே அவருக்கு சொர்க்கம் கிடைக்க காரணம் என்று சொன்னார்கள். உடனே ஒரு பெண்மணி கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, 2 பேருக்கு எப்படி 2 குழந்தைகள் இருந்தாலும் அப்படித்தான் என்று சொன்னார்கள். நாம நம்முடைய பார்வை எப்படி இருக்கிறது? குழந்தை இல்லாதவர்களாக இருந்தால் அவர்களை மட்டமாக நாம் நினைக்கிறோம். ஆனால் அதுவே அவர்களை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்வதற்காக ஒரு காரணமாக அமையும் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் என்பதை பார்க்கிறோம். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதனுக்கு நிறைய கிடைப்பதும் சரி அல்லது இல்லாமல் போவதும் சரி, அளவோடு கொடுக்கப்படுவதும் சரி, இவை அனைத்துமே அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய சோதனை தான். காசு நிறைய இருக்கிறது என்பதற்காக ஆடவும் கூடாது. ஒரு மனிதன் மற்றவர்களை மட்டமாக நினைக்கவும் கூடாது, ஆணவம் கொள்ளவும் கூடாது. அல்லது இன்ன பிற செல்வங்களுக்கு எனக்கு இருக்கிறது என்பதற்காக என்ன செய்யக்கூடாது? ஆணவம் கொள்ளக்கூடாது. மற்றவர்களை யார் அதில் குறைவாக இருக்கிறார்களோ அவர்கள் குறித்து என்ன செய்யக்கூடாது? மட்டமாக நினைத்து பார்க்க கூடாது. அவர்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும். யாருக்கு இல்லையோ, எவர்கள் இழப்புக்குள்ளாய் இருக்கிறார்களோ, எவர்களுக்கு தேவை இருக்கிறதோ அவர்களுக்கு காசு பணம் இல்லாதவர்கள் காசு பணத்தை கொடுங்க. பாசம் இல்லாமல் இயங்கக்கூடிய அனாதைகளுக்கு நீங்கள் பாசத்தை கொடுங்கள். உங்களால் முடிந்ததை நீங்கள் செய்ய கொடுங்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டிய செய்திகளை பார்க்கிறோம். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு முஸ்லிமுடைய பார்வை இப்படியாகத்தான் இருக்க வேண்டும். நாம் இந்த உலக மக்கள் எப்படி பார்க்கிறார்களோ அந்த பார்வையிலே ஒரு முஸ்லிம் இருக்கக்கூடாது. நமக்கென்று ஒரு தனியான ஒரு பார்வை இருக்க வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. நாம அந்த மாதிரியான சூழ்நிலையில் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ் நமக்கு கொடுத்திருந்தால் நாம் நம்மால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும். நபி அவர்கள் சொன்னார்கள், ஃபமன் ஹாஜத்திஹி ஃபி அஹீஹி, எவர்கள் தன்னுடைய சகோதரனுடைய ஒரு காரியத்திலே பொறுப்பேற்றுக் கொள்கிறார்களோ அல்லாஹ் அவர்களுடைய காரியத்திலே பொறுப்பேற்றுக் கொள்கிறான். ஒருத்தர் ஏழை இருக்கிறார்கள், அனாதை இருக்கிறாங்க, அவங்களுக்காக நான் ஒரு படிப்பு செலவை ஏற்றுக்கிறேன், ஒரு மருத்துவ செலவை ஏற்றுக்கிறேன், மாதாந்திர குடும்ப செலவை ஏற்றுக்கிறேன், அல்லது அதிலே ஒரு பகுதியை ஏற்றுக்கொள்கிறேன் என்று ஒரு மனிதன் ஏற்றுக்கொண்டான் என்று சொன்னால், ஏதோ ஒன்றை அவன் பொறுப்பேற்றுக் கொள்ளக்கூடிய நேரத்தில் அவனுடைய காரியத்திற்கு அல்லாஹ் பொறுப்பேற்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்ப எவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறதோ, கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, அவர்கள் மற்ற எவர்களுக்கு இல்லையோ அவர்களுக்காக முடிந்த வரைக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். பொறுப்பேற்றுக் கொண்டோம் என்று சொன்னால் நம்முடைய காரியங்களுக்கு அல்லாஹ் பொறுப்பேற்பதாக நபி அவர்கள் சொல்லுகிறார்கள் என்பதை பார்க்கிறோம். இப்ப நாம இந்த உலகத்துல நமக்கு யாராவது ஒருத்தவங்க பொறுப்பேற்றுக் கொள்கிறார்கள், அந்த பொறுப்புகள் மாறி போகலாம், வாக்குறுதிகள் என்ன செய்யலாம், மாறலாம், பல்வேறு சூழ்நிலைகள் இருக்கு. தரேன்னு சொன்னேன், இன்னைக்கு நானே கஷ்டத்தில் இருக்க முடியாமல் போய்விட்டது என்று ஒரு மனிதன் சொல்லலாம். ஆனால் அல்லாஹ் யாருக்கு பொறுப்பேற்றுக் கொண்டானோ அந்த பொறுப்பு என்ன செய்யாது? அது மாறாது. கண்டிப்பாக அல்லாஹ் நமக்கு என்ன செய்வான்? நம்முடைய காரியங்களில் பொறுப்பேற்று காரியங்களை இலகுவாக்கி தருவான். இது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி என்பதை பார்க்கிறோம். நபி அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுறான், வாதல்லாஹி ஹக்கா, அல்லாஹ்வுடைய வாக்குறுதி என்பது அது உண்மையானது என்று சொல்வதை பார்க்கிறோம். இன்னைக்கு பார்க்கிறோம், இஸ்லாமிய அழைப்பு பணி நாம செய்யறோம். அழைப்பு பணி செய்யக்கூடிய நேரத்துல அதற்கு நேரத்தை செலவு பண்ணுவது ரொம்ப குறைவான மக்களா இருக்கிறாங்க. அதெல்லாம் அவர் பாத்துக்குவாரு, ஆலிம்சா பாத்துக்குவாரு,
அல்லது நிர்வாகிகள் பார்த்துக்கிடுவாங்க, அல்லது எவர்கள் பொறுப்பில் இருக்கிறார்களோ வேலை இல்லாம இருக்கிறாங்களோ அவங்க பார்த்துக்கிடுவாங்க என்று சொல்லி இந்த அழைப்பு பணியை, மார்க்க பணியை மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய வேலையிலிருந்து நிறைய பேர் நம்ம கவனிக்கிறோமா இல்லையா? இதற்கும் பல்வேறு சிறப்புகள் இருப்பதாக மார்க்கம் சொல்லுகிறது. அல்லாஹ் திருமறை குர்ஆனுடைய சூரா யாசீனிலே பேசுகிறான். அல்லாஹ் ஒரு சமுதாயத்திற்கு 2 தூதர்களை அனுப்பியதாக பேசுகிறார். ஒரு வரலாறை சொல்லி காட்டுறான். 2 தூதர்களை அனுப்பினோம், அவர்களை என்ன செஞ்சாங்க, அந்த சமூகம் பொய்யர்களாக ஆக்கியது. நீ எல்லாம் தூதர் இல்ல, உனக்கு வகி வரல, நீ சொல்லக்கூடிய இறைவன் என்பது உண்மையான இறைவன் இல்லை என்று சொல்லி அவர்களை புறக்கணித்தார்கள். இப்ப 3வதாக ஒரு தூதரை அவர்களுக்கு அனுப்பியதாக அல்லாஹ் சொல்றான். 3வது ஆள் அப்பவும் அதே மாதிரிதான் இருக்கிறாங்க, அவரையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்னைக்கு பாக்குறோமா இல்லையே, என்னதான் நாம பிரச்சாரம் செய்தாலும் சில பேர் என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, அந்த தர்காவிலே போய் விழுந்து கிடப்பதை விட்டு வெளியே வர மாட்டேங்கிறாங்க. அதற்காக ஒரு முஸ்லீம் சொல்லாம இருக்க முடியாது, நாம சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்ப அந்த தூதர்கள் 2 பேர் அல்லாஹ் அனுப்புனா பொய்யர்கள் ஆக்கினார்கள். 3வது ஒரு ஆளா அனுப்புனா அவர்களையும் பொய்யர் ஆக்கினாங்க. உடனே அல்லாஹ் என்ன செய்யறான், அந்த வரலாற்றை சொல்லி காட்டுகிறான். அந்த கிராமத்தின் கடைக்கோடியிலிருந்து ஒரு மனிதர் வந்தார், தாவா பண்றாரு. எனது சமுதாயமே, உங்களிடத்துல எந்த கூலியும் கேட்காத இந்த தூதரை நீங்கள் பின்பற்றினா என்ன, உங்களுடைய காசு பணமா கேட்கிறாரு? இப்படி அல்லாஹை நோக்கி வாருங்கள், மறுமையை நம்புங்கள், ஒரே இறைவனை வணங்குங்கள் என்று சொல்லி தொண்டை கிளிய கத்துறாரு. உங்கள்ட்ட ஏதாவது காசு கேட்கிறாரா? ஏன் இவருடைய கூற்றை நீங்க ஏத்துக்கிற மாட்டேங்கிறீங்க என்று அந்த மக்களை என்ன செய்யறாரு, அவர் அழைத்தார். அந்த வரலாற்றை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அவர் அந்த மாதிரி கூப்பிடுறாரு. அடுத்ததாக அல்லாஹ் சொல்கிறான், கீழ துஹலுல் ஜன்னா, அவரை சொர்க்கத்திற்கு செல் என்று நாம கூறணும். என்ன நடந்தது, அவர் இந்த தாவா பணி பண்றார், உடனே ஆளை காலி பண்ணிடுறாங்க. எங்களுடைய தெய்வங்களை நீ மறுக்க சொல்ற, இந்த தூதர்கள் இவங்க பேசிட்டு இருக்காங்க, கிறுக்குத்தனமா இதை ஏத்துக்கிற சொல்லியான்னு சொல்லிட்டு அந்த கிராமவாசி என்ன செய்யறாங்க, அவர்கள் கொலை செய்து விடுகிறார்கள். அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அவருக்கு கிடைக்கக்கூடிய செய்தி சிறப்பு என்ன, கீழ் துஹலுல் ஜன்னா, அவருக்கு சொர்க்கத்திற்கு செல் என்று கூறப்பட்டது. இன்னைக்கு தாவா பணி செய்யக்கூடியவர்களை நாம என்ன நினைக்கிறோம், இவனுக்கு எல்லாம் வேலை இல்ல, வேலை வெட்டி இல்லாத செய்வான், நாம உண்டு நம்ம வேலை உண்டு இருப்போம், நாம சத்தம் போடாம இருந்துக்கிறோம், அவர் கோச்சுக்குவார், இவர் கோச்சுக்குவார், ஊர்ல பிரச்சனை வரும், ஒதுக்கி வைத்து விடுவார்கள், கபிரஸ்தான் தரமாட்டார்கள், கல்யாண பேர் கொடுக்க மாட்டாங்க, ரிஜிஸ்டர் கொடுக்க மாட்டாங்க, பின்வாங்குறமா இல்லையா? அவர் என்ன செய்யறார், போய் அந்த தூதரை பின்பற்ற சொன்னார். அதன் காரணமாக அவர் கொலை செய்யப்பட்டார். அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அவருக்கு சொல்லப்பட்டது, சொர்க்கத்திற்கு நீ செல். இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான அடிப்படை தானே இது. யார் அல்லாஹ்வுடைய பாதையிலே கொல்லப்படுகிறார்களோ, லிமை யுக்தலு ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வினுடைய பாதையிலே கொல்லப்படக்கூடியவர்களை நீங்கள் இறந்து விட்டவர்கள் என்று சொல்லாதீங்க. வல் அஹ்யாவும், அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள். வலாக்கின் லா தஷ்உரூன், என்றாலும் நீங்கள் அறிய மாட்டீர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். எவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே கொல்லப்படுகிறார்களோ அவர்கள் மூத்தா போயிட்டாங்க என்று சொல்லாதீங்க, அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள், ஆனா அதை நீங்க அறிய மாட்டீங்க என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனுடைய வசனத்திலே பேசுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு விளக்கமாக சொன்னார்கள், யார் அந்த மாதிரி ஷஹீத் ஆகிறார்களோ, அல்லாஹ்வுடைய பாதையிலே கொல்லப்படுகிறார்களோ, அவர்கள் பச்சை நிறத்தினுடைய அந்த பறவையினுடைய வடிவத்திலே சொர்க்கத்திலே தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அங்கே சொர்க்கத்திலே இருக்கக்கூடிய மரங்களுடைய கனிகளில் இருந்து அவர்கள் என்ன செய்யப்படுறாங்க, உணவளிக்கப்படுகிறார்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரி நம்முடைய பார்வை எப்படி இருக்கும், வாயை புத்திட்டு சும்மா இருந்திருக்கலாம், தாவா பண்ணின்னு போனா பிரச்சனையில மாட்டிட்டான், அடி வாங்கினா, உயிர் போயிருச்சு, வழக்கு வந்து விட்டது, நாம தான் புத்திசாலி, நாம தான் அறிவாளி என்பதாக நாம் நினைப்போம். ஆனால் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து சொல்லப்படுகிறது, அவருக்கு சொர்க்கத்திற்கு செல் என்று கூறப்பட்டது என்பதாக நபிகள் நாயகம் அல்லாஹ் திருமறை குர்ஆனுடைய அந்த வசனத்திலே சொல்லுகிறார். எனவே அல்லாஹ்வுடைய அடியார்களே, இந்த உலகத்தினுடைய செல்வங்கள் குறித்து நம்முடைய பார்வைகளை நாம் என்ன செய்யணும், தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். இங்கே இல்லாதவர்களுக்காக, இயலாதவர்களுக்காக அல்லாஹ் பேசுகிறான், அவனுடைய திருமறை பேசுகிறது, நபி அவர்கள் பேசுகிறார்கள். எனவே அவர்களை அரவணைக்கக்கூடியவர்களாக, அத்தகைய நட்பண்பு மிக்க நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரு சிறிய அறிவிப்பு இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நம்முடைய கிளையின் சார்பாக
பெண்களுக்கான இஸ்லாமிய வகுப்பு விரைவில் தொடங்கப்பட இருக்கிறது. திருமணமான பெண்களும் அதில் என்ன செய்யலாம், கலந்து கொள்ளலாம். குறிப்பாக அவர்களுக்காக, வயதிலே சற்று கூடிய பெண்களுக்காக இந்த வகுப்பை ஏற்பாடு செய்திருக்கிறாங்க. நேரம் என்பது தேதி பின்னர் அறிவிப்பாங்க. முடிவு செய்து நேரம் காலையில் 11 மணியிலிருந்து 12:30 மணி வரைக்கும் தினசரி 1.5 மணி நேரம் அந்த வகுப்பு நடைபெறும். அதில் இஸ்லாமிய அடிப்படை விஷயங்கள், குர்ஆன் ஓதுதல், துவா மரணம், தொழுகை முறை போன்ற முக்கியமான விஷயங்கள் என்ன செய்யப்படும், வகுப்புகளாக ஆலிமாக்களை வைத்து, முறையாக மார்க்கம் பயின்றவர்களை வைத்து எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அதுல வாய்ப்பு இருக்கக்கூடிய சகோதரிகள் கலந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய குடும்பத்து பெண்கள் என்ன செய்யுங்க, அதிலே கலந்து கொள்வதற்கு நீங்கள் ஆர்வமூட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அதே போன்று சென்ற வாரம் அறிவித்திருப்பார்கள், இந்த ஜும்மாவினுடைய வசூல் என்பது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய நிர்வாக செலவுகளுக்காக வாங்குவதாக போன வாரம் அறிவிச்சாங்க. இந்த வாரம் அது வசூல் பண்ணுவாங்க. நம்முடைய புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஏராளமான இஸ்லாமிய ஊர்கள் இருக்கிறது. ஆனால் இந்த இறைவனை மட்டும் வணங்க வேண்டும் என்ற தௌஹீத் கொள்கை சென்ற ஊர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். நிறைய ஊர்களில் இன்னும் பிரச்சாரம் சென்றடையாமல் இருக்கிறது. தர்காவிலே விழுந்து கிடக்கிறார்கள். குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் மார்க்கம் என்ற செய்தி போய் சேராத ஊர்கள் எல்லாம் இருக்கிறது. அந்த மாதிரியான ஊர்களுக்கெல்லாம் புதிய கிளைகளை ஏற்படுத்துவது, அங்கே கிளைகளை அமைப்பது, அங்கே தொடர்ச்சியாக தாவா பணிகளை நடத்துவது. இப்ப அறநாய் கிளை இருக்குன்னா இங்கே இந்த செயல்கள் எல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு மாவட்டத்துல இருந்து வழிகாட்டுவாங்க, மாவட்டத்துக்கு மாநிலம் வழிகாட்டும். இப்படி ஒரு நிர்வாக முறையில தான் இந்த ஜமாத் நடைபெறுகிறது. அந்த மாவட்டத்திற்கு ஏராளமான செலவுகள் இருக்கிறது. அப்ப இந்த மாதிரியான ஜும்மா வசூல் என்ன செய்வாங்க, மாதத்திலே ஒரு முறை வாங்குவாங்க. அந்த அடிப்படையில் சென்ற வாரம் உங்களுக்கு அறிவித்திருக்கிறார்கள். இன்னும் நம்முடைய இந்த தாவா பணி என்பது எப்படி நம்ம அறந்தாங்கிலே ஒரு பள்ளிவாசலை கட்டி இந்த மார்க்க பிரச்சாரத்தை சுதந்திரமாக செய்கிறோமோ, இது மாதிரி இன்னும் பல்வேறு பகுதிகளிலே, சின்ன சின்ன ஊர்களில் முஸ்லீம்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளிலே இந்த கொள்கைகள் என்ன செய்யணும், இன்னும் வீரியமாக எடுத்து சொல்லப்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய மார்க்கம் எடுத்து சொல்லப்பட வேண்டும். அதற்கு மாவட்ட நிர்வாகத்திற்கு உங்களால் முடிந்த உதவிகளை தாராளமாக வாரி வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு முடிக்கிறேன். எதை படித்தோமோ கேட்டோமோ அதன்படி அமல் செய்வதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.